அன்பு நண்பர்களே, அருமை சொந்தங்களே, உடன்பிறப்புகளே, அசிசியார் அருள்வளம் எண் 48 பாடுகள் அல்லது பேருணர்ச்சி. முதல் கிறிஸ்துமஸ் பிறப்பு காட்சி உருவாக்கப்பட்ட சுமார் 9 மாதங்களுக்கு பிறகு பிரான்சிஸ் தனது மண்ணுக்குரிய வாழ்க்கையின் இறுதி 2 ஆண்டுகளில் நுழைந்தார். இந்த கடைசி 2 ஆண்டுகள் மிகுந்த ஜெபம், நோய் மற்றும் துன்பங்களால் குறிக்கப்பட்டன. 1224ஆம் ஆண்டுகளில் பேறு பெற்ற கன்னிமரியாளின் பண்டிகையில் பிரான்சிஸ் அல்வர்னா மலையில் 40 நாள் உண்ணாவிரதம் மற்றும் ஜெபம் செய்ய தொடங்கினார். புனித மைக்கேல் பிரதான வானதூதரின் பண்டிகையில் இது முடிவடைந்தது. இந்த நீண்ட ஜெபத்தை தொடங்குவதற்கு முன்பு பிரான்சிஸ் தனது வாழ்நாள் முழுவதும் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான உத்வேகம் மற்றும் வழிகாட்டுதலுக்காக நற்செய்திகளை நோக்கி திரும்பினார். அவர் நற்செய்திகளை 3 முறை திறந்தார். ஒவ்வொரு முறையும் அவர் கிறிஸ்துவின் பாடுகளின் கணக்குகளில் ஒன்றை திறந்தார். இவ்வாறு பிரான்சிஸ் தனது இறைவனின் பேரார்வத்தை, பாடுகளை தியானிப்பதில் தன்னை முழுமையாக அர்ப்பணிக்க உறுதியாக இருந்தார். பிரான்சிஸ் காட்சி தியானத்தில், ஆழ்நிலை தியானத்தில் இருந்தபோது அவருக்கு மேலே ஒரு வானதூதர், ஒரு செராப் நிற்கிறார் என்ற தரிசனம் அவருக்கு கிடைத்ததை. வானதூதர் உயிரினத்திற்கு 6 இறக்கைகள் இருந்தன. அது ஒரு சிலுவையில் பொருத்தப்பட்டது. வானதூதர் படைப்பு உண்மையிலேயே மகிமையாகவும் பார்க்க கருணை உள்ளவராகவும் இருந்தது. அது அவரது பெரிய துன்பம் தெளிவாக தெரிந்ததால் அவர் பார்க்க வருத்தப்பட்டார். இவ்வாறு பிரான்சிஸ் அந்த திருக்காட்சியிலிருந்து துக்கம் மற்றும் மகிழ்ச்சி இரண்டின் கவலையுடன் எழுந்தார். திருக்காட்சி முடிந்த பிறகு பிரான்சிஸின் உடலில் குழப்பமான ஒன்று நடந்தது. அவரது கரங்கள், அவரது கால்கள் மற்றும் விழாவில் அடையாளங்கள் தோன்றின. அவரது கரங்களில் ஆணியின் தலை வடிவில் கருப்பு சதை தோன்றியது. ஆணியின் தலைகள் அவரது உள்ளம் கைகளில் இருந்தன. அவரது கால்களின் உச்சியில் ஆணியின் தலைகளுடன் அவரது கால்களில் தோன்றியது. அவரின் விழாவில் ஒரு காயம் இருந்தது. அது ஒரு ஈட்டியால் துளைக்கப்பட்ட தோற்றத்தை கொண்டிருந்தது. இந்த காயம் அடிக்கடி இரத்தம் வடிந்தது. அவரது ஆடைகளை அவரது சொந்த இரத்தத்தால் கரைப்படுத்தியது. பிரான்சிஸ் கிறிஸ்துவின் பாடுகளின் இந்த கொடையை கவனமாக பாதுகாத்தார். அவரது நெருங்கிய தோழர்கள் சிலரை மட்டுமே அதை பற்றிய அறிய அனுமதித்தார். கிறிஸ்துவின் பாடுகளின் மறை உண்மைகளில்
அவர் ஜெபத்துடன் நுழைந்த போது அவர் தனது வாழ்க்கையின் இறுதி 2 ஆண்டுகளுக்கு காயங்களை மூடி வைத்திருந்தார். அருள் நிறை வளம். பிரான்சிஸ் தன்னை முழுமையாக தனது கர்த்தரிடம் ஒப்பு கொடுத்ததால், கிறிஸ்துவின் தியாக அன்புக்கு உட்புறமாக உள்ளத்தளவில் அகத்தில் இணங்கியதால், இறைவன் தனது பாடுகளின் காயங்களால் அவரை குறிப்பதன் மூலம் அவரை வெளிப்புறமாக மாற்ற தேர்ந்தெடுத்தார். பிரான்சிஸ் இந்த கொடையை பற்றி மகிழ்ச்சி அடையவில்லை. அவர் அதை தனது சொந்த புகழுக்காக பயன்படுத்தவில்லை. மாறாக அவர் அதை கடவுளிடமிருந்து ஒரு கொடையாக, பரிசாக ஏற்றுக்கொண்டார். இது அவருடைய ஆண்டவருடன் இன்னும் முழுமையாக துன்பப்படுவதற்கு அவருக்கு உதவியது. கிறிஸ்துவின் பாடுகளின் உடல் காயங்களை நம் உடலுக்குள் நாம் பெறாவிட்டாலும் அவற்றை நம் உடலில் பெற வேண்டும். எல்லா வகையிலும் கிறிஸ்துவுக்கு இணங்க வேண்டும் என்பதே நம் வாழ்க்கையின் முதன்மை குறிக்கோளாக இருக்க வேண்டும். குறிப்பாக பாடுகளின் மீதான அவரது தியாக அன்புக்கு இணங்குவதை குறிக்கிறது. நீங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும் துன்பங்கள் உள்ளனவா? அப்படியானால் அந்த துன்பங்களுக்கு நீங்கள் எவ்வாறு பதில் அளிக்கிறீர்கள்? நீங்கள் அவர்களால் வெறுப்படைகிறீர்களா? ஒரு தீர்வை தேடுகிறீர்களா? அல்லது அவர்களிடமிருந்து தப்பியோட முயற்சிக்கிறீர்களா? சில நேரங்களில் கடவுள் நமது பல்வேறு வகையான துன்பங்களுக்கு ஒரு தீர்வை தேட விரும்பினாலும், பிரான்சிஸ்க்கு வழங்கப்பட்ட பாடுகளின் கொடை தூய துன்பத்துடன் குறிக்கப்படுவது நாம் பெறக்கூடிய மிகப்பெரிய கொடைகளில் ஒன்றாகும் என்பதை நமக்கு கற்பிக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் நாம் பொறுமையாகவும் மகிழ்ச்சியுடனும் நமது துன்பங்களை தழுவி கிறிஸ்துவின் துன்பங்களுடன் அவற்றை ஒன்றிணைக்கும் ஒவ்வொரு முறையும் கிறிஸ்துவின் பாடுகளின் காயங்களை எடுத்துக்கொள்கிறோம். சிலுவையின் சுதந்திரமான அரவணைப்பின் மர்மம், மறைபொருள், மறையுண்மை பலருக்கு ஒரு குழப்பமான மறைபொருளாக, மறை உண்மையாக யாராவது ஏன் துன்பத்தை சுதந்திரமாக தழுவ விரும்புகிறீர்கள்? பிரான்சிஸ் அந்த கேள்விக்கான பதிலை புரிந்து கொண்டு அனைத்து துன்பங்களையும் மகிழ்ச்சியுடன் தழுவினார். உங்கள் வாழ்க்கையில் இப்போது நீங்கள் அனுபவிக்கும் ஒவ்வொரு வகையான துன்பத்தையும் இன்று சிந்தித்து பாருங்கள். இது உடல் வலியாக இருக்கலாம், அல்லது உள்ளத்தில் அல்லது அகத்தில் ஒன்றாக இருக்கலாம். உபவாசம், உண்ணாவிரதம் போன்ற சுய தியானிக்கப்பட்ட துன்புறுத்தல் சிலுவையை சுதந்திரமாக தழுவுவதற்கான ஒரு செயலாகும். கிறிஸ்துவின் சிலுவையின் ஞானத்திற்காக ஜெபியுங்கள். இதனால் பிரான்சிஸ் கண்டுபிடித்த அதே மகிமையின் மறைபொருளை நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள். மேலும் கடவுளின் தியாக அன்புக்கு முழுமையாக ஒத்து போவீர்கள். இறை வேண்டல். பிரான்சிஸ், நீங்கள் கிறிஸ்துவின் சிலுவையை மிக ஆழமாக அன்பு செய்தீர்கள். கடவுள் அவரது காயங்களை உங்கள் சொந்த உடலுக்குள் சுமக்கும் சிறப்பு வரத்தை உங்களுக்கு வழங்கினார். அந்த காயங்களை நீங்கள் அன்புடன் தழுவிக்கொண்டீர்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையில் அவற்றின் மாற்றும் சக்தியை நீங்கள் கண்டுபிடித்தீர்கள்.
சிலுவையின் மகத்தான மறைபொருளை நான் ஊடுருவி கிறிஸ்துவின் தியாக அன்புக்கு முழுமையாக இணங்கும்படி அன்பால் எல்லாவற்றையும் பொறுமையுடன் சகித்துக் கொள்ளும்படி தயவு செய்து எனக்காக மன்றாடும். பிரான்சிஸை எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசுவே, நான் உம்மை அன்பு செய்கிறேன்.